ஏனே அதான் புது ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கல்ல, எல்லாமே பழைய ரேட்டுக்கே பில்லு போட்டிருக்கீங்க. என்ன அக்காவுக்கு விஷயம் தெரியாதனால ஏமாத்த பார்க்குறீங்களா? ஏங்க்கா அதான் புது ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்துட்டாங்களாக்கா, அதுபடி தான் பில்லு போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கணும்க்கா. உங்களை மாதிரி நிறைய பேர் விஷயம் தெரியாதனால தான் பழைய ரேட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி அப்படி பார்த்தா எம்ஆர்பி இதுல என்ன ரேட் போட்டிருக்கோ அதானே பில்லுலயும் போட்டிருக்காங்க, அப்படிதானே பார்த்து வாங்க முடியும். அக்கா இனிமேல் எம்ஆர்பி பார்த்துலாம் வாங்கக்கூடாதுக்கா. அப்புறம் எதை பார்த்துப்பா வாங்குறது? அக்கா இதுக்கு முன்னாடி 5%, 12%, 18%, 28% இந்த மாதிரி 4 விதமான ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ அதை 5%, 18% சொல்லி 2 விதமான ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கக்கா. இதனால ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சு. இப்போ நமக்கு காலங்காலத்தில் தேவைப்படுற இந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு இதில் ஆரம்பிச்சு நம்ம சமையலுக்கு தேவைப்படுற மல்லிகை சாமான், நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பைக்கு, காரு, டிவி, ஏசி, அப்போ நம்ம தினமும் போகிற ட்ரெஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருளோட விலைங்கிறது கம்மியாயிருச்சுக்கா. எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ விலை கம்மியாக இருக்குது அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் பழைய விலைக்கே வாங்கிட்டு போயிட்டு ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு விஷயமே புரியும். அக்கா இப்போ நமக்கு தினமும் தேவைப்படுற இந்த பேஸ்ட்டு, இந்த ப்ரஷ்ஷு, அப்புறம் இந்த காஃபி பவுட்ரு, அப்புறம் சமையலுக்கு தேவைப்படுற இந்த மல்லிகை சாமான், இது எல்லாத்துலேயுமே 18% ஜிஎஸ்டிலேருந்து 5% கொண்டு வந்துட்டாங்கக்கா. இதனால எல்லா பொருளோட விலை கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பேஸ்ட் வந்து 80 கிராம் இருக்கா, இதோட விலை பார்த்தீங்கன்னா 78 ரூபா போட்டிருக்கு. இது வந்து 68 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த ஃபேமிலி பேக் ப்ரஷ் இருக்கு பார்த்தியா, இது வந்து 160 ரூபா போட்டிருக்கு. இது வந்து 145 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகிற இந்த நெய், சீஸு, அப்புறம் இந்த நட்ஸு, அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படுற பாத்திரம், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த சோப்பு, ஷாம்பு, இது எல்லாத்தையுமே 18%லேருந்து 5% கொண்டு வந்துட்டாங்கக்கா. ஸோ பில்லு போடுறப்ப கரெக்டான ரேட்டுக்கு தான் போடுறாங்களா, புது ஜிஎஸ்டி படி தான் போடுறாங்களா கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கணும், இல்லை ஏமாந்துருவீங்க. தம்பி இப்போ இதோட ரேட்லாம் என்னன்னு நீ சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரியுது. நாங்களா வாங்க வந்தோம்னா எம்ஆர்பியில் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்தா வாங்குவோம். இப்ப புது ரேட் என்ன வந்திருக்குன்றத எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க எப்படி ஏமாறம் வாங்குறது? அக்கா இப்போ புது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இந்த எம்ஆர்பி ரேட்டோட கண்டிப்பாக ரேட்டுங்கிறது கம்மியாயிருக்கும். ஆனால் பேக்கிங் பார்த்தீங்கன்னா பழைய பேக்கிங் தான் இருக்கும். ஸோ 2026 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே புது பேக்கிங் கொண்டு வந்துடணும். அதுக்குள்ளே இருக்கிற பழைய பேக்கிங்னா விற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ அவங்க பில்லு போடுறாங்க பார்த்தீங்களா சிஸ்டத்தில், அதில் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து காமிச்சா பழைய எம்ஆர்பி இல்லாமல் புது எம்ஆர்பி அப்படிங்கிற நம்ம பில்லில் வந்துடும். ஸோ நம்ம பில்லை பார்த்து புது எம்ஆர்பி போட்டிருக்காங்களா இல்லை பழைய எம்ஆர்பியே போட்டிருக்காங்களான்னு பார்த்து தான் நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, வேற எந்த பொருளோட விலையெல்லாம் கம்மியா இருக்கு தம்பி? அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்குறது? ஏன்னா ஏமாறாம வாங்கணும்ல. அக்கா இப்போ நீங்கள் மொத்தமாக ட்ரெஸ் வாங்குறீங்க, அதோட பில்லு 1000 ரூபாய் கீழே வந்துச்சு அப்படின்னா அதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5%. இதுவே 1000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 12%ன்ற மாதிரி முன்னாடி இருந்துச்சு. இதை இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீங்கள் 2500 ரூபா 2000 ரூபாய் கீழே